என் அன்பு பிள்ளையே, இன்று உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள். நாம் எடுத்து வைத்திருக்கும் அடி சரிதானா இல்லையா என்று குழம்பிக் கொண்டிருக்கின்றா. யோசனைக்கு மேல் யோசனை. நீ என்னத்தான் யோசனை செய்தாலும் உன் காரியம் சிதறாமல் இருக்க எனதருள் வேண்டுமல்லவா? அதனால் உன் யோசனைகளை எல்லாம் விட்டுவிடு. காரியங்களை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு குழந்தையே. சரியான நேரத்தில் எப்படி முடிக்க வேண்டுமோ அப்படி எந்த குறைவும் இல்லாமல் உனக்கானதை நான் முடித்துக் கொடுப்பேன். உன் யோசனைகளுக்கெல்லாம் மேம்பட்டவன் ஒருவன் நான் இருக்கின்றேன் என்பதை நினைவில் நிறுத்தி செயல்படு. அப்போது உன் காரியங்கள் எல்லாம் எவ்வித தடையுமின்றி நிறைவேறுவதை அனுபவத்தில் நீ உணர்வா. குழந்தையே, உன்னால் முடிந்தவரை சாய் சச்சரிதம் என்ற புனித நூலில் இருந்து தினமும் ஒரு அத்தியாயத்தை படி. நிச்சயமாக உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் குழந்தையே. உனக்கு பிடித்ததை நான் செய்வேன் என்று நினைப்பதை விட உனக்கு நல்லது என எது உண்டோ அதுதான் உன் தந்தை செய்வேன் என்ற நம்பிக்கையை முதலில் வளர்த்துக்கொள். நிச்சயம் வாழ்வில் முன்னேறுவாய் குழந்தையே. நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை. என்னை நம்பி அவர்களை நான் என்றும் கைவிடுவதில்லை. உனக்காக நற்பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும். உனக்கு கவசமாய் நான் இருப்பேன் குழந்தையே. உன்னிடம் இருந்து நான் எதிர்பார்ப்பது தன்னிகரில்லாத அன்பை மட்டும்தான். உன் அன்பு மட்டும்தான் என்னை ஜீவனுடன் உலாவ விடுகின்றது. நீ என் கண்ணின் கண்மணியாக இருக்கின்றாய். உன் கண்ணில் நீர் திரண்டால் அது என்னுடைய இதயத்தை சுக்கல் நூறாக்கி விடுகின்றது. குழந்தையே, நீ உன் வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் உயர வேண்டும் என்று துரத்தி துரத்தி சென்றாலும் உனக்கு அந்த நல்ல நேரம் வரும்பொழுதுதான் வரும். அப்படி அமைந்து விட்டால் நீ அதை விட்டு விலகி சென்றாலும் அது உன்னை விட்டு ஒருபோதும் விலகி செல்லாது. எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஒரு முறை உயர்வு என்பது உண்டு குழந்தையே. அது உன்னையும் விட்டு விடுமா என்ன? அந்த நாள் நாளை முதலும் தொடரலாம். கலங்காமல் இரு. இன்றோடு இரவு முடியப் போவதும் இல்லை, நாளை மட்டும் பகல் விடியப் போவதும் இல்லை. அதுபோல்தான் நாம் வாழ்வின் இன்பமும் துன்பமும். கலங்காதே குழந்தையே, உனக்காக நான் இருக்கின்றேன். நீ உண்மையாக இருந்தால் பல சோதனைகளை சந்திப்பாய். நீ உண்மையாக இருந்தால் பல வேதனைகளை அனுபவிப்பார். நீ உண்மையாக இருந்தால் பல நன்மைகளை இழந்திடுவார். ஆனாலும் நீ உண்மையாக இருந்தால் கடவுள் உன்னை திரும்பி பார்ப்பார். கடவுள் உன்னில் திரும்பி பார்த்தால் இழந்ததை அனைத்தையும் நீ பெற்றிடுவார். அன்பு, நேர்மை, பொறுமை, நம்பிக்கை உன்னிடம் இருந்தால் நீ என்றும் என்னோடு இருப்பாய் குழந்தையே. வார்த்தைக்கும் சுவை உண்டு என்பதை நம்பு. உண்மை கசக்கும், பொய் இனிக்கும். நேருக்கு நேர் சொல்பவன் நண்பன், 4 பேர் முன் சொல்பவன் எதிரி. இல்லாத நேரம் பார்த்தே பேசுபவன் துரோகி. வாழ்வில் சில தருணங்களை எல்லாம் மீண்டும் உருவாக்க முடியாது. நடக்கும் போதே ரசித்துக்கொள் வாழ்க்கையை. நாம் வாழ்வில் செய்யும் மிகப்பெரிய சாதனை பிறரை வேதனை செய்யாது வாழ்வதே. அமைதியை தேடி இமயமலை செல்ல தேவையில்லை. என்னிடம் வந்து உட்கார், என்னையே தியானி. நிச்சயமாக உன் மனதில் அமைதியை நான் தருவேன் குழந்தையே. அனுபவம் என்பது பெரிதாக ஒன்றும் கிடையாது. எல்லாவற்றையும் இழந்த பிறகு எஞ்சி நிற்பதுதான். அதிகம் சிந்திப்பவன் அதிக அவமானங்களை கடந்திருப்பான். அதிகம் பேசுபவன் அதிகம் ஏமாற்றப்பட்டிருப்பான். அதிக மௌனம் காப்பவன் அதிக அனுபவங்களை பெற்றிருப்பான். கெட்டதற்கே ஒரு காலம் வரும்போது நல்லதற்கென்று ஒரு காலம் வராமலா போய்விடும்? காலம் பதில் சொல்லும் குழந்தையே. பொறுமையாக காத்திரு. வாழ்க்கை பின்னோக்கி இழுக்கும் போது மனம் தளராதே. பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதான் வேகத்துடன் முன்னோக்கி பாய்கின்றது. கோபங்கள் கூட மன்னிக்கப்படலாம். ஆனால் உதாசீனங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்படுவதில்லை. உரிமை இல்லாத உறவும், உண்மை இல்லாத அன்பும், நேர்மை இல்லாத நட்பும், நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரமில்லை. உன்னை தாழ்த்தி பேசும்போது ஊமையாயிரு. உயர்த்தி பேசும்போது செவிடனாயிரு. வாழ்வில் எளிதில் நீ வெற்றி பெறலாம். என்னை ஏன் என்று கேட்க ஆளே இல்லை என்ற வார்த்தை வயதிற்கேற்ப மாறும். இளமையில் கர்வமாகவும் முதுமையில் பரிதாபமாகவும். நரி நாய் வேஷம் போடலாம், ஆனால் நன்றியோடு இருக்க முடியாது என்பதே நிதர்சனமான உண்மை. நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல் நம்மை அவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என விலகிவிடுவதே சிறப்பான பதிலடி. சூழ்நிலை மாறும்போது சிலரது வார்த்தைகள் மாறும். ஏன் பலரது முகங்கள் கூட மாறும். என்ன செய்தாலும் ஒரு பெண் தன்னை விட்டு போக மாட்டாள் என்று அறிந்த பிறகுதான் ஆணின் அலட்சியம் ஆரம்பமாகின்றது. 4 பேர் குறை சொன்னால் நம்மிடத்தில் குறை இருக்கின்றது என்று அர்த்தமில்லை.
அந்த 4 பேருக்கும் வேறு வேலை இல்லை என்று அர்த்தம். எப்போதும் கவனத்துடன் இரு. இங்கு யாரும் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல குழந்தையே. என் தங்கமே, 3 விஷயங்கள் உனது நேரத்தை வீணடித்துவிடும். தவறிப்போனதை பற்றி கவலைப்படுவது, அது திரும்ப வராது. பிறரோடு உன்னை ஒப்பிட்டு பார்ப்பது, அது பயனளிக்காது. எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்த நினைப்பது, அது கடவுளாலும் முடியாது. உன்னை சுற்றியுள்ளவர்களை நீ மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை நீ மாற்றி அமைத்துக்கொள் குழந்தையே. அளவுக்கு அதிகமாக வளைந்து கொடுப்பதும் நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்வதற்கு சமமே. ஒருவரின் எண்ணங்களும் செயல்களும் உணர்ச்சிகளும் தன்னையும் பிறரையும் பாதிக்காத அளவிற்கு இருக்குமானால் அதுதான் சிறந்த மனநலம். அனைத்துமே காரணமில்லாமல் தாமதமாகின்றதே என்று ஒருபோதும் கவலைப்படாதே. அனைத்தும் காரணத்துடன் தான் தாமதமாகின்றது என்று படைத்தவன் தீர்மானிக்கின்றான். நகர்ந்து கொண்டே இரு. ஒவ்வொருவரிடம் இருந்தும் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு உன் வாழ்க்கை பாதையில் நகர்ந்து கொண்டே இரு குழந்தையே. துணையாக நான் வருவேன். உன் உழைப்பு மட்டுமே உன் தகுதியை தீர்மானிக்கின்றது. வாழ்ந்து காட்டு. உன்னை இகழ்ந்து பேசியவர்கள் எல்லாம் உன் அறிவுரை கேட்டு வரும் அளவிற்கு நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என்று கவலை கொள்ளாதே. உன்னை பற்றி நான் அறிவேன். கலங்காதே குழந்தையே. உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது. இனி அனைத்தும் சுபமே. பல வருடம் வாழும் மனிதன் அழுது கொண்டே பிறக்கின்றான். ஒரு நாள் மட்டுமே வாழும் பூ சிரித்துக்கொண்டே பூக்கின்றது. அஞ்சியும் வாழாதே, கெஞ்சியும் வாழாதே. உனக்கான வாழ்க்கையை வாழ். உனது எதிர்காலத்தை நீயே உருவாக்கு. ஏற்கனவே நடந்து முடிந்ததை நினைத்து வருந்தாதே. எல்லையற்ற எதிர்காலம் உன் முன்னால் விரிந்து பறந்திருக்கின்றது. வருத்தம் இங்கு 2 வடிவம். நினைத்தது நடக்கவில்லை என்று சிலர், நடந்ததையே நினைத்து சிலர். தன்னைத்தானே சரி செய்து கொள்ளுங்கள். அதைவிட சிறந்த மாற்றம் எதுவும் இல்லை இந்த உலகில். வாழ்க்கை என்பது ஊஞ்சலில் உட்கார்ந்து ஊசலாடுவது அல்ல, புயலுக்கு நடுவே படகை செலுத்துவது போன்றது. எச்சரிக்கையாக இரு குழந்தையே. பிறருக்காக இறக்கப்படுவதில் தவறில்லை. ஆனால் நீ ஆடாயிருக்கும் போது ஓநாய்க்காக வருத்தப்படுவது தான் முட்டாள்தனம். யாருக்கும் ரசிக்க தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை. அதுபோல் உன் அருமை புரியாதவர்களை கவனத்தில் கொள்ளாதே. வாழ்வில் நகர்ந்து கொண்டே இரு. விலகிய பிறகு விளக்கங்கள் எதற்கு? வேண்டாம் என்ற பிறகு விவாதங்கள் எதற்கு? தூக்கிவிட்டவரை மரண தருவாயிலும் மறக்காதே. தூக்கி போட்டவரை கனவில் கூட நினைக்காதே. உலகிலேயே மிக மோசமான அடிமைத்தனம் பாசம் மட்டுமே. இதனால் நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். யோசிக்காமல் நாம் செய்யும் சில செயல்கள் ஓர் நாள் நம்மை யோசிக்க வைக்கும். இதை ஏன் செய்தோம் என்று. எப்போதும் அனுசரித்து போகும் உள்ளங்களை காயப்படுத்தாதீர்கள். அவர்களின் உறவு விலைமதிப்பற்றது. இழந்து விட்டால் பெறுவது கடினம். இளமையில் உன் சேமிப்பு மட்டுமே முதுமையில் உனக்கு கை கொடுக்கும். அடுத்தவர் கையை நம்பி வாழும் வாழ்க்கை நரகம் குழந்தையே. தினம் தினம் 1000 பிரச்சனைகள், 1000 கவலைகளை மனதில் அடக்கிக் கொண்டு எதுவுமே நடக்காதது போல வெளியே புன்னகைத்து வாழ்பவர்கள் தான் அதிகமாக உள்ளனர் இக்காலத்தில். வாழ்க்கை என்பது பாசத்திற்கும் தன்மானத்திற்கும் இடையில் நடக்கும் போராட்டம். இறுதியில் பாசம் வென்றால் உன்னை இழப்பாய், தன்மானம் வென்றால் உறவை இழப்பாய். நடிப்பவர்கள் அதிகம் கோபப்படுவதில்லை, கோபப்படுபவர்களுக்கு நடிக்க தெரிவதில்லை. வாழ்க்கையில் கஷ்டங்களை மட்டுமே நீ அதிகமாக பார்க்கின்றாய். கலங்காதே. அளவுக்கு மீறிய அன்பை கொடுக்க உன் தந்தை நான் இருக்கின்றேன். மாற்ற முதலில் கடினமாக இருக்கும், நடுவில் குழப்பமாக இருக்கும், இறுதியில் மிக அழகாக இருக்கும் குழந்தையே. சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே, கலங்காதே. தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல இறைவனான நானும் நான் நேசிக்கின்றவர்களை கடிந்து நடத்துகின்றேன். இதை புரிந்து கொண்டு நீ நடக்கும் போது நான் உன்னை என் பொறுப்பில் எடுத்துக் கொள்வேன். எதற்கும் நீ பயப்படாதிருப்பாய். எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் சந்தோஷமாக இரு. நான் இருக்கின்றேன் உனக்காக. உன் கஷ்டங்கள் எல்லாம் இந்த வருடத்தில் முடிந்துவிடும். வருகிற வருடம் உனக்கு வசந்த காலமே. என் ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் இருக்கும் குழந்தையே. நீ அதிகாலையில் எழுந்து எனக்கு விளக்கு ஏற்று. உன் விதியை நான் மாற்றுவேன். அனைத்தையும் சரி செய்யத்தான் நான் உன்னிடம் வந்துள்ளேன். என்னிடம் பிரார்த்தனை செய்த பின்பும் பிரச்சனைகள் தீரவில்லை. இருப்பதை விட நிலைமை மோசமாகி விட்டது என்று அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதே. எதற்கும் கால நேரம் உண்டு என்பதை மறவாதே. அழாதே குழந்தாய். அழுதால் என் நெஞ்சம் தாங்காது. உனக்காகவே வந்தேன். உன்னுடனே இருப்பேன்.
எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கப் போகின்றா. நீ நிம்மதியுடன் மன நிறைவான வாழ்க்கையை வாழப் போகின்றா. கலங்காதே, நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை. என்னை நம்பி அவர்களை நான் ஒருபோதும் கைவிடுவதும் இல்லை. கஷ்டத்தை சகிக்க பழகு, எதையும் எதிர்த்து நில். இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை. மிக சிரமமான கணங்களில் கூட மனதை அமைதியாக வைத்திரு. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் என் சாயப்பா என்னுடன் இருக்கின்றார், இருப்பார், என்னை தனியாக விடமாட்டார் என்பதை மனதில் பதித்துக்கொள். நான் உனக்கு என்றும் துணையிருப்பேன் குழந்தையே. உன்னை நேரில் பார்த்து நான் உன்னை ஆசிர்வதித்துத்தான் சென்றேன். நீதான் என்னை கண்டுபிடிக்கவில்லை. கலங்காதே, ஏதோ ஓர் ரூபத்தில் உனக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன். எத்தனை முயன்றும் முன்னேற முடியவில்லையே என எண்ணாதே. உன் முயற்சியால் தான் படிப்படியாக வளர்ச்சி கொண்டிருக்கின்றார். நிச்சயம் உனக்கு வெற்றி பாதையை காட்டுவேன். துவண்டு போகாதே. நீ விரும்பிய வாழ்க்கையை எனது ஆசிர்வாதத்தால் வாழப் போகின்றார். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். கவலைப்படாதே. உன்னை வழிநடத்த உன் தந்தை நான் இருக்கையில் நீ எதற்காக பயப்படுகின்றாய்? கலங்காதே குழந்தையே, இது உனக்கான காலம். இல்லையென்றால் பழிப்பவர் முன் செவிடனாய், இகழ்பவர் முன் ஊமையாய், துரோகிகளை காணாது குருடனாய் இருத்தல் நல்லது. அடக்கிய புலன்கள் எண்ணிலடங்கா பலன்களை தரும். உனக்கென்று ஒரு காலம் வரும். என்னிடம் இரு, நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்வேன். எவ்வளவு கொடுக்கின்றீர்களோ அவ்வளவு பெறுவீர்கள். உன்னை நாடி வருபவர்களுக்கு உதவி செய். உதவ முடியாத சூழல் இருந்தால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய். என் பிள்ளைகளுக்கான அடையாளம் இதுவே. இனி உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் வந்தே தீரும் குழந்தையே. ஏமாற்றி பிழைப்பது புத்திசாலித்தனம் ஆகிவிட்டதால் நேர்மையாக வாழ்பவன் பிழைக்க தெரியாதவன் ஆகிவிட்டான் இவ்வுலகில். உன் பல நாள் சோகங்கள் இன்றோடு ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் வரப்போகின்றது. இனி அனைத்தும் நல்லதே நடக்கும் குழந்தையே. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.